பேரண்ட்ஸுக்கு சில வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்படி இப்படின்னு பண்ணும். இப்போ இந்த குழந்தையோட அஷ்டம சனியை கடந்த காலத்துல கடந்து வந்தனால பேரண்ட்ஸுக்கு பணப்பற்றாக்குறை அப்படி இப்படின்னு வந்திருக்கும். செகண்ட் சைல்ட பத்தி கேக்குறீங்க. செகண்ட் சைல்டோட ஃபியூச்சர்ஸ் தெரியா? ஓ, உங்களோட செகண்ட் சைல்டா? சூப்பர். உங்களுக்கு செகண்ட் சைல்டு அதெல்லாம் வேணாமா ஜாதகம் பார்க்கறதுக்கு. டீட்டெயில் பிறந்த நேரம் இருந்தா போதும். 13 உங்க பேர் என்ன? பேர் தெரியல. மகிழினி நல்லா இருக்கு பாருங்க, பேரே நல்லா வச்சிருக்கிறீங்க. மகிழினி எங்கேயோ கேட்ட பேரா இருக்கு. 2020 13/1/2020 பிறந்திருக்காங்க. 4:55 PM சிரம்பன். சரி, இந்த இடத்துல லக்னத்தை பார்க்கறதும் லக்னத்தை செவ்வாய் பார்க்கறது கோபகாரங்க. ஆனா 8ஆம் இடம் வலுத்து இருக்கிறது கொஞ்சம் நல்லா இல்ல. 8ஆம் இடம் வலுத்து இருக்கிறதும் சிம்மம் சூரியன் வந்து அஸ்தகங்க, சூரியனும் சனியும் அஸ்தகங்க அமைப்புகள் இருக்கிறதும் கொஞ்சம் நல்லா இல்லாத அமைப்பு தான். ஆனா ராசியை குரு பார்க்கறது ஒரு வகையில நல்ல தன்மை. கிட்டத்தட்ட குரு வந்து 8ஆம் இடத்துல இருந்து சற்று இந்த அமைப்புகள்ல இருக்காரு. ராசி லக்னாதிபதி வலுத்து சந்திரனுடைய தொடர்புகள்ல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. புதனுக்கும் சந்திராதி யோகம் இருக்கு. படிப்புன்னு கேட்டீங்கன்னா இப்ப என்ன தசை நடக்குது? சுக்கிர தசை, கேது தசை. கேது தசை முடிஞ்சு சுக்கிர தசை தொடங்கியாச்சு. அம்மா சுக்கிர தசை கிட்டத்தட்ட 6 வயசு. சுக்கிரதசை என்ன பண்ணும்? இளைய பருவத்துல வர்ற சுக்கிரதசை அம்மா அப்பாக்கு தான். நீங்க தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு பிள்ளைகளுக்கு அதிகமான அளவுக்கு மீறிய வயதுக்கு மீறிய விஷயத்த பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க குழந்தைங்களுக்கு. அதுதான் பண்ணுவீங்க. பேரண்ட்ஸுக்கு சில வருமானம் வரக்கூடிய அமைப்பு அப்படி இப்படின்னு பண்ணும். இப்போ இந்த குழந்தையோட அஷ்டம சனியை கடந்த காலத்துல கடந்து வந்தனால பேரண்ட்ஸுக்கு பணப்பற்றாக்குறை அப்படி இப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? நல்ல வேலையாக சுக்கிரதசை வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிரதசை 20 வருஷம். ஓகேங்களா? 2025 இருந்து 45 வயசு. இந்த குழந்தைக்கு 26 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடக்கிறது யோக தசை. சூரிய தசை நல்லா இருக்காது. 20 வருஷம் கழிச்சு வரப்போற சூரிய தசை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல. சுக்கிரதசை நல்லா இருக்குமா? 4ஆம் இடமும் சந்திரனும் சுக்கிரனும் நல்ல வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இன்னொரு வகையில சூரியன் கெட்டு போயிருந்தாலும் சிம்மம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலையில இந்த குழந்தை நல்லாவே படிப்பாரு, நல்லாவே வருவாரு. கன்னி சுபத்துவமா இல்லைன்னா கூட புதன் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள்ல நல்ல படிப்பு, நல்ல அமைப்புகள் இருக்கும். வேற என்ன கேட்டிருக்கீங்க? ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபியூச்சர் உண்மையிலேயே நல்ல தன்மை இருக்கும். பிறந்த சிரமனை விட்டு தள்ளி செட்டில் ஆவாங்க. கொஞ்சம் கோபகாரியா வருவாங்க. சரிங்களா? ஆனா பொண்ணான்னு தெரியல, நான் பாட்டுக்கு ஜென்ரா போட்டுக்கிட்டு இருக்கேன்.